ஜெனட், என்ன பண்ணிட்டு இருந்த? கால் பண்ண ஆன்சரே பண்ணல. அது ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரில. எங்கே வச்சேன்னு தெரியலையா? எப்போவும் ஃபோனு கையுமா தான் இருப்ப. சரி, மூஞ்சி எப்படி இருக்கு? ஐயோ ஓகே? ஐ எம் நாட் ஓகே. ஹே டேனி, என்னாச்சு? காலையிலேருந்து ஒரே தலைவலி. என் நேரமும் ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் தலை வலிக்காமல் என்ன பண்ணும்? ஃபோனை 4 நாளைக்கு ஆஃப் பண்ணி வை, எல்லாம் தானாக சரியாயிடும். நான் லஞ்ச் எதுவும் பண்ணல. I did not feel like getting out of bed today. சரி, நான் உனக்காக தானே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நேரம் கிட்ட நேரத்தில் Get lost. ஆசையாக உன் பக்கத்தில் வந்த பாரு, என்ன சொல்லும்? நானே சமைச்சிக்கிறேன். நைட் ஜானட்னு பக்கத்தில் வருவல, அப்போ வச்சுக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஏய், ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்? பட் பரவாயில்ல, கோவப்பட்டாலும் அழகாக இருக்கு. கொஞ்சம் கதவு மூடுறியா? வந்ததுக்கு இந்த கோட்ஸ் தான் மிச்சம். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க டானி. நீ சாப்பிடலையா? நான் காலையில் கொடுத்த நம்பர் ட்ரை பண்ணியா? அதை பண்ணு முதல்ல. உனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஹரிஷ் என்ன சொன்னான்னு தெரியும்ல. நீ ஏன் இப்படி இருக்க டானி? இப்ப புரியுதா நான் ஏன் எப்பவும் டென்ஷனா இருக்கேன்னு? நான் வேற என்ன பண்ணணும் டானி? சத்தியமா எனக்கு புரியல. ஹலோ, தேவகுமார் சார்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹரிஷ் ரெஃபர் பண்ணார். நான் டேனியல். ஆமாம், அந்த லைப்ரரியன் வேலைக்கு தான். ஓகே. அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியுமா? சரிங்க, நான் பிரேக்குக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். தேங்க்ஸ். பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும். கிறிஸ்மஸ் வேறு வருது. கரண்ட் பில், வாட்டர் பில், 2 மாதமாக மெயின்டெனன்ஸ் டியூ. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல டானி. புரியுதா நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு?
என் லைஃப்பில் கிடைச்ச எல்லாத்துக்கும் நான் தகுதியானவனாக இருந்தேனான்னு எனக்கு தெரியாது. பட் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இருப்பேன். Really sorry, Janet, for everything. Bye. ஆல் ஓகே டேனி? அதான் ஓகேவே இல்லையே. ஷோபா, போய் தோற. மிஸ்டர் டேனியல், யூ ஆர்டர் சார். சார் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க சார். வந்துட்டமா 5 ஸ்டார் ரேட்டிங் சார். வர்த்து. சாப்பிடுடா நீ. கோவத்தை சாப்பிடு மேலே காட்டக்கூடாது. அவனுக்கு இப்போ இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலே மட்டும்தான் காட்ட முடியும். ஆனால் நல்லா சமாளிச்சுட்டா நீ. அம்பிகா கிட்ட ஒரு போய் சொல்கிறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் போலையே. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. மாமா, உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஏன் உன்னை டிவோர்ஸ் பண்ணா? அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஜானட் லவ் பண்ணியா? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இட்ஸ் பர்சனல். நாங்கள் இங்கே வந்த காரணமே நீ வாங்கின பர்சனல் லோன் தான் டேவிட் பில்லா. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கு. நீ அடுத்தவங்க கஷ்டத்தில் சந்தோஷப்படுற சாடிஸ்டிக் பாஸ்டர். அது உனக்கு தெரியுமா? என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணாத டேனி. இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப். எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா இருக்கிற உன் பிளேட்ல இன்னைக்கு மட்டன் பிரியாணி. ஜானட்டும் நீயும் மேட் ஃபார் ஈச் அதர்னு தோணுது. உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணி ஜானட்டை கல்யாணம் பண்ணலனா உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. There is always something good in every bad situation. Look at the bright side. இந்த சுச்சுவேஷனில் என்ன பிரைட் சைடுன்னு யோசிக்கிறியா? இருக்கு, சொல்கிறோம். நீ பிரியாணி சாப்பிடல? தேங்க்ஸ். எனக்கு புரியுது டானி. இந்த ஆம்பளைங்களோட டிசைன் இருக்குல்ல, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நம்ம ஆசைகளை தியாகம் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதுலேயும் ஏகப்பட்ட மாரல் வேல்யூஸ். இட்ஸ் ஆல் புல்ஷிட். நமக்கு ஒன்று வேணும்னா அதை எப்படி வேணாலும் அடையணும். அதை தான் நீ பண்ணியிருக்க. அதான் அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுக்கலையே. எதிர்பார்க்காத நேரத்தில் வர்றது தான் அதிர்ஷ்டம். அதுக்காக காத்துட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் அது கிடைக்காது. டானி, நீ அதிர்ஷ்டத்தை நம்புறவன்ல, அது உனக்கு இன்னைக்கு கை கொடுக்குதான்னு பார்த்துடலாமா? கம்.